வெளியிலேருந்து போன நவாஸ் கனி போன்றவர்கள் மேல கொண்டு போய் போன வருஷம் சாப்பிட போகும்போது தான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை உருவாச்சு. இது இஸ்லாமிகளை வச்சு இவங்க விளையாடுறாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர், மலையோட ப்ராப்பர்ட்டி ஓனர் இஸ் முருகன். நீ இருந்துக்கோ, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொன்னதுனால இன்னைக்கு அங்க தர்கா இருக்கு. இதுக்கு போகணும்னாக்க எங்களுடைய தர்காவை தாண்டி போனோம். அப்போ தர்காவை தாண்டி கூட ஒரு ஹிந்து போக கூடாது. ஒரு இந்திய தேசத்துல எல்லாரும் ஒன்று நினைக்கக்கூடிய ஒரு தேசத்துல நீ நாளைக்கு ஒரு மசூதி இருந்தானாக்கா அந்த தெருவுல ஹிந்துக்கள் நடக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களா? அப்போ பல இடத்துல புதுசா தர்காக்கள் வருது. அப்போ ஒவ்வொரு தர்காவும் உருவாகும் போது ஹிந்துக்கள் தனி ஏரியால கட்டக்கூடாதுன்னு நம்ம சொல்லி போராட்டம் நடத்தணுமா? ஒரு சமுதாயத்துக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய பிளவை உருவாக்குறது இந்த அரசாங்கம். அவங்க இதை வச்சு அரசியல் பண்றாங்கன்னு இஸ்லாமியர்களும் புரிஞ்சுக்கணும். கோவிலா நான் போயிட்டு பட்டையை போட்டுட்டு காய் வேஷ்டி கட்டிட்டு போனா நீ பக்தர் ஆயிடுவீங்களா? இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஆலயம் காப்போம் இயக்குனர் சேவக் சித்தியா சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலாக இப்போ திருப்பரங்குன்றத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்க முடியுது. நம்மளால கோர்ட்டில் அரசு தரப்பினர் வித்தியாசமா வாதாடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அது சர்வே கல் இல்லைன்னாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா அடுத்து உள்ள என்ட்ரு ஆயிருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா வக்ஃப் வாரியம் உள்ள என்ட்ரு ஆயிருக்காங்க. அவங்க என்ட்ரு ஆகிட்டு பொசுக்குன்னு இத்தனை நாள் இல்லாம இப்போ திடீர்னு இது வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமான இடம் அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. சோ உங்க தரப்புல இருந்து என்ன பாக்குறீங்க நீங்க இத? இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். அதாவது பக்தர்கள் எவ்வளவு விழிப்புணர்வோட இருக்கணுங்கிறதுல இது ஒரு அடுத்த எடுத்துக்காட்டா வருது. நம்ம ஒரு விஷயத்துல எப்படின்னா, இந்த அரசாங்கம் திராவிட கட்சிகள் பண்ண இதுகள் நமக்கு நம்ம மக்களை ஒன்று சேர்க்கறதுக்கும் அவங்கள விழிப்புணர்வு அடைக்கிறதுக்கும் திருப்பி அவங்க போராடிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம கீயா பார்க்க வேண்டியிருக்கு. முன்னாடி திருப்பரங்குன்றத்துக்கு இந்த இஷ்யூ இன்னைக்கு சொல்றது இதுல சொல்றது இப்ப புதுசா கொண்டு வந்திருக்காங்க, பழக்கம் இல்லாத ஒரு விஷயம்ட்டு. இது காலங்காலமாக இந்த போராட்டங்கள் நடந்துட்டே வந்துட்டுதான் இருக்கு. இது எந்த விதத்திலயும் தொய்வு அடைவில்லை. இது இனிஷியலாவே இது பிரச்சனைக்கு போகும்போதே பாத்தீங்கன்னா, தீபத்தூண்ல பிரச்சனை, தீபம் ஏற்றணுங்கிற பிரச்சனை 1862 மற்றும் 1912 இந்த 2 கேஸ்லயுமே இது பிரச்சனையா தான் அன்னைக்கு இருந்த ஆங்கிலேய, நம்மள எதிரியா இருந்தக்கூடிய ஆங்கிலேய அரசாங்கம் நம்ம ஹிந்து முஸ்லீம்குள்ள இருக்கிற பிரச்சனையை உருவாக்கி அவங்க குளிர் காஞ்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதே பிரச்சனையை தான் திருப்பி இந்த திராவிட கட்சி அரசாங்கம் கையில எடுத்திருக்கு. அதாவது இதுல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆரம்ப காலகட்டத்துல இதுல நடந்த போது பல மீடியேஷன்ல தர்கா தரப்புகள் அங்க வழிபாடு மற்ற விஷயங்கள்ல சமரசம் நடந்திருக்கு. 96ல திரு கனகராஜ் அவர்கள் தந்த ஜட்ஜ்மெண்ட் சமைக்கும். அதுக்கப்புறமும் நம்மளுடைய ஹிந்துக்கள் அங்க விளக்கேத்தணும், திருப்பி தூபத்துல ஏத்தணும்னு தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு புதுசாக வந்தது போல இதை நம்மளுக்கு கட்டமைக்கிறாங்க. அது உண்மை நிலை அது கிடையாது. இது பழைய இதுல ரெவ்யூ கவுன்சில் போறதுக்கு முன்னாடியே 1862ல நடந்த கேஸ் ஆகட்டும், இது 1912ல நடந்த கேஸ் ஆகட்டும், எல்லாமே இந்த தீபத்தூணு, அந்த தர்கான்னு ஒரு விஷயம் அங்க வந்தது. அது பிற்காலத்துலதான் வந்தது. திருப்பரங்குன்ற மலை உருவான காலத்திலயோ இல்ல முருகனுக்கு உள்ள ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியோ இல்ல இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமோ நடக்கல. அதுலயே பல விஷயம் இருக்கு. சிகந்தர் தர்கா அங்க இல்ல, சிகந்தர் அங்க அவருக்கு தர்கா அங்க அமையல அப்படிங்கறதுலாம் பல விஷயங்கள் இருக்கு. அது அடுத்த சைடு வச்சுப்போம் நம்ம. ஆனா அதை சிகந்தர் அங்க தர்காவாக இருப்பதாக நம்ம எண்ணிக்கொண்டாலும், இந்துக்கள் எவ்வளவு ஒரு பெருந்தன்மையோட, அன்றைக்கு இருந்த இந்துக்கள் சரி, எவ்வளவு பெருந்தன்மையோட தன்னோட கோவிலுக்கு மேல, என் தலைக்கு மேல ஒரு தர்கா, மாற்று மதத்தினர் தர்கா இருந்தாலும் நான் எல்லாரோடையும் ஒன்னா வாழறதுக்கு நாங்க தயாருன்ட்டு சொல்றதுதான் சனாதன தர்மம்ங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டே அங்க. அப்படிப்பட்ட ஒரு சனாதன தர்மத்துக்கு இன்னைக்கு இஸ்லாமியர்கள் தனிப்பட்ட விதத்துல பாத்தீங்கன்னாக்கா அங்க லோக்கல்லே சொல்றாங்க, மாமன் மச்சனா பழகுறோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே சொல்லிக்கிறாங்க. அவங்க லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. வெளியிலேருந்து போன நவாஸ் கனி போன்றவர்கள் மேல கொண்டு போய் போன வருஷம் சாப்பிட போகும்போதுதான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை உருவாச்சு. ஆனால் அதற்கு முன்பே பல ஆண்டுகளாக அந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்றணும் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. எல்லா ஹிந்து அமைப்புகளும் சரி, ஹிந்து பக்தர்களும் சேர்ந்து அதுல ஏற்றணும், இது எங்களோட நம்பிக்கை, பல ஆண்டு காலமா நிறுத்தப்பட்டது. நீங்க ஆங்கிலேயர்கள் நம்மள எதிரிகள் ஆண்ட போது அவங்க நம்மள பிரிக்கிறதுக்காக நிறுத்தினாங்க.
நீங்க அதை தொடர்ந்து பண்ணாதீங்க. அப்ப நம்ம ஒரு தலைமுறைக்கு வந்து அதை பார்த்ததே கிடையாது. 2 தலைமுறை பார்த்ததே கிடையாது. அப்ப என்ன ஆச்சு? இன்னைக்கு இருக்கிற தலைமுறை வந்து அங்க தீபத்தூண், ஆமா தீபம் ஏத்துறதுக்கான எந்த ஆதாரமே இல்லன்ட்டு. அப்படிங்கிறது நம்ம சொல்றாங்க. இப்ப வந்து ஆபரேஷன் சிந்தூர்ல வந்து நம்ம ராணுவம் போய் படையெடுத்தாங்க. அங்க வந்து பல தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு வந்து ஆர்மி வந்து எவிடன்சஸ் வந்து கொண்டு வந்து கொடுக்குற வரைக்கும் நடந்ததா இல்லையான்னு தான் சந்தேகத்திலே தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம எவிடன்ஸா இருக்கிற பல விஷயங்கள் வந்து இவங்க மூடி மறைச்சிருக்காங்க, அழிச்சிருக்காங்க. அதை நீங்க எடுத்தீங்கன்னா கூட இது தீபத்தூண்ல வந்து ஏத்தணும்னு சொல்லி சொன்ன உடனேயும் அப்ப யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. நான் செய்யற மாதிரி நடிச்சாங்க. அடுத்தது வந்து அந்த அதை தடுத்து நிறுத்தி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதுல வந்து என்னவா இருந்தாலும் நான் அந்த தீர்ப்பை அமல்படுத்தாம இருக்கிறதுக்கு என்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ நான் அதெல்லாம் பண்றேன். அப்ப தன்னுடைய சிறுபான்மையருக்காக திமுக இருக்கு, அகில இந்தியில காங்கிரஸ் இருக்குங்கிறத நேஷனல் லெவல்ல அதை கொண்டு போறதுக்காக நேஷனல் இஷ்யூவா ஆக்கிதான் இதை பண்றாங்களே தவிர இது இஸ்லாமியர்களை வச்சு இவங்க விளையாடுறாங்க. அதுலதான் இந்த வக்ஃப் போர்டு வந்து வந்துட்டு அந்த வந்து அது வந்து பிரிவியூ கவுன்சிலே முடிவானது. அந்த செல்லக்கூடிய பகுதி அது எல்லாருமே பலரும் நம்ம பேசியிருக்காங்க. இதுல சந்தோஷமான விஷயம் என்னன்னா, முன்னாடி கோவில் விஷயமா இருந்ததுன்னா குறிப்பிட்ட சில பேர் தான் பேசுவாங்க. இன்னைக்கு இந்த திருப்பரங்குன்ற விஷயம்ல வந்து பக்தர்களா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க, தெளிவடைஞ்சிட்டு இருக்காங்க. பல பேர் அதை வந்து ரொம்ப தெளிவாக நம்மளுக்கு சொல்றாங்க. சோ அந்த தர்கா இருக்கக்கூடிய இதுவும் வழித்தடமும் அதை சுத்தி உள்ள பகுதிகள் மட்டும்தான் தர்காவுக்கு இது தர்காவுக்கு உரிமை. அதுல வந்து சொந்தம் கிடையாது. அதோட அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர், மலையோட ப்ராப்பர்ட்டி ஓனர் இஸ் முருகன். ஆனால் அந்த இடத்துல நீ வந்து வாடகை இல்லாம உனக்காக கொடுக்கப்பட்ட இடம், நீ ஆண்டாண்டு காலமும் அங்க இருந்துக்கலாம் அப்படின்னு பெரும்பான்மையான இருக்கிற இந்துக்கள் வந்து மனம் என்ன சொல்லுவாங்க, அது செக்குலர், இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்ட்ல செக்குலர்னு சொல்லக்கூடிய அந்த மனோபக்குவம் இயற்கையாவே சனாதன தர்மத்துல இருக்கிறதுனால நீ இருந்துக்கோ, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொன்னதுனால இன்னைக்கு அங்க தர்கா இருக்கு. ஓகே சார், நீங்க சொல்ற மாதிரி இது வந்து செக்யூலர், அதாவது அவங்க இந்துக்களோட பெருந்தன்மை அப்படின்ட்டு சொல்றதை விட இந்துக்கள் செஞ்ச மிஸ்டேக்னே சொல்லலாமா சார்? ஏன்னா அவங்க அந்த இடம் கொடுத்ததுனால இப்ப அவங்க வந்து எங்களோட இடம்னு சொந்தம் கொண்டாடுற அளவுக்கு ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அப்ப அது மிஸ்டேக்கை தான் நம்மளால பார்க்க முடியும். உண்மை. இது வந்து இந்துக்களோட மிஸ்டேக்குங்கிறது எதுல வந்து அந்த பெருந்தன்மையை காட்டணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். இப்ப வந்து சாதாரணமா சொல்லுவாங்க, நம்மளை கோரி கஜினி இவங்க எல்லாம் படையெடுத்து வந்தாங்க, 16 முறை படையெடுத்து வந்தாங்க, தோர்த்தாங்க, 17ஆம் முறை ஜெயிச்சாங்கன்ட்டு. அன்னைக்கு வந்து இருந்த அரசாங்கம் 16 முறை அவனை திருப்பி அலோவ் பண்ணிட்டு போனாதான் 17ஆவது முறை வந்து நம்மளுக்கு வந்து அவனை நம்மளுக்கு வந்து போர் தந்திரத்தை சாஸ்திரத்தை பிரகாரம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம், ரைட்டுங்களா? அதை மீறி அவன் குறுக்குத்தனமா வந்து நம்ம நாட்டுக்குள்ள வந்து படையெடுத்து வந்தாங்க, அந்த முகலாய படையெடுப்புகள். அது நடந்த அந்த 16 முறையில வந்து நீ ஒரு தாரியா உனக்கு நீ வெட்டி போட்டிருந்தனாக்க அந்த எதிராளி வந்திருக்க மாட்டான். இன்னைக்கு பல்காம் அட்டாக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து அப்படி இது எடுத்ததுனாலதான் அடுத்த லெவல்ல அவன் நடத்துறது. சோ எதை வந்து நம்ம வந்து பெருந்தன்மைன்னு எடுத்துக்கிறது, எதை வந்து நம்ம முளையிலே கிள்ளி எறியணுங்கிறத வந்து வீழ்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம். தவறு பண்ணிட்டாங்கிறது நம்ம முன்னோர்களை வந்து அவங்க அன்னைக்கு அந்த லெவலுக்கு தான் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை பத்தி இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்துக்கள் நம்ம எங்க முழிச்சுக்கணும்னு தான் பார்க்கணும். நீங்க இப்ப சொல்லும் போது இன்னைக்கு பல கோவில்கள் நீங்க எடுத்தீங்கன்னாக்க இன்னைக்கு வந்து இவங்க என்ன சொல்றாங்க, இன்னைக்கு நேற்று வாதத்துல வச்சாங்க, இதுக்கு போகணும்னாக்க எங்களுடைய தர்காவை தாண்டி போனோம். அப்போ தர்காவை தாண்டி கூட ஒரு ஹிந்து போகக்கூடாது. ஒரு இந்திய தேசத்துல எல்லாரும் ஒன்று நினைக்கக்கூடிய ஒரு தேசத்துல நீ வந்து நாளைக்கு வந்து ஒரு மசூதி இருந்தானாக்கா அந்த தெருவுல ஹிந்துக்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? அப்ப ஹிந்துக்களா இருக்கக்கூடிய நாம வந்து பக்தர்கள் ஹிந்துக்களா இருக்கக்கூடியவங்க வந்து சிந்திக்க வேணும். இப்ப நாளைக்கு வந்து ஒரு பகுதி ஃபுல்லாவே இஸ்லாமியர்கள் ஆறாங்க, அந்த ரோட வந்து ஹிந்துக்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா இவங்க? என்ன இவங்க என்ன சொல்ல வராங்க, கோர்ட்ல என்ன சொல்ல வராங்க, அதை மக்கள் புரிஞ்சுக்கணும். கோர்ட்டை யாரும் பெருசா ஃபாலோ பண்றதுல அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேலைகள்ல. ஆனா நம்மள மாதிரி ஆளுகள் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்து சொல்லணும். அப்ப நீ தர்கா வழியா நடந்து போய் நீ ஏத்தக்கூடாது. அப்போ பல இடத்துல புதுசா தர்காக்கள் வருது. அப்போ ஒவ்வொரு தர்காவும் உருவாகும் போது இந்துக்கள் வந்து தனி ஏரியால வந்து கட்டக்கூடாதுன்னு நம்ம சொல்லி போராட்டம் நடத்தணுமா? இப்போ சேலம் பக்கத்துல கடந்த வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்தது. ஒரு அரசாங்க புறம்போக்கு
இருந்தது. அங்க வாழக்கூடிய ஒரு பகுதி வாழக்கூடிய சமுதாய மக்கள் அங்க வந்து சாமிக்கு பலி கொடுத்து ஒரு பீடமா வச்சு வழிபட்டு இருந்தாங்க. அந்த இடத்த புறம்போக்குன்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களுக்கு அந்த அந்த கிராமத்துல இஸ்லாமியர்கள் கிடையாது. ஆனா அந்த இஸ்லாமியருக்கு வந்து மசூதி கட்டுறதுக்கு நான் ஒதுக்கி தரேன்னு சொல்லிட்டு தாசில்தார் தீர்மானம் போட்டா அது அந்த கிராம மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணி அத வந்து சட்ட ரீதியா இப்ப போராடிட்டு இருக்காங்கன்னு. இப்ப ஹிந்து நாட்டுல ஹிந்துக்கள் பெருமையா இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல வந்து நம்ம பகுதியில வந்து நீ என்னன்னா இஸ்லாமியர்கள் இருக்கிற பகுதியில 100 பேர் இருக்காங்க, அங்க ஒரு மசூதி தேவைன்னா அங்க கட்டிக்கிறதுங்கிறது வேற. இப்ப இஸ்லாமிகளே இல்லாம இருக்கிற பகுதியில வந்து எப்படி வந்து இந்த மசூதிகள் கட்டுறாங்க? அப்ப நம்ம வந்து ஒவ்வொன்றையும் இப்படி தடுக்கணுங்கிற லெவலுக்கு நம்மள தள்ளுறாங்க அவங்க. பக்தர்கள் அப்படித்தானே சிந்திப்பாங்க. அப்பா இவங்க வந்துட்டாங்கனாக்க வந்து வந்து நம்ம வாழ முடியாது. ஒரு சமயத்துல வந்து பலருக்கு அந்த காலகட்டத்துல வாழ்ந்தவங்களுக்கு தெரியும். ஒரு கோவை குண்டுவெடிப்பு நடந்ததுக்கு அப்புறமா பல பகுதிகள்ல வந்து இஸ்லாமியர்களுக்கு வீடு கொடுக்கறதுக்கு யோசிச்சாங்க. எதனால? அன்னைக்கு அந்த சம்பவம் ஆனவுடனேயும் எல்லா இஸ்லாமியர்களையுமே நம்ம வந்து தீவிரவாதியா பார்க்க ஆரம்பிச்சோம். அது மாதிரி ஒரு பார்வை பண்ணக்கூடிய 2 சமுதாயத்துக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய பிளவை உருவாக்குறது இந்த அரசாங்கம். அவங்க இதை வச்சு அரசியல் பண்றாங்கன்னு இஸ்லாமியர்களும் புரிஞ்சுக்கணும். இதுவும் இத்தனை நாள் பேசாதவங்க இன்னைக்கு வந்துட்டு எனக்கு வந்து அந்த தீர்க்கப்பட்ட ஒரு விஷயத்த திருப்பி ஏன்னா இதை தள்ளி போடணும். இப்படியே தள்ளி போட்டானாக்க கொஞ்ச நாள்ல இதை வந்து இந்த கேஸை வந்து நீர்த்து போக வைக்கணுங்கிறது தான் அவங்களோட முக்கிய குறிக்கோளா இருக்கே தவிர இதுல உண்மையாவே இப்ப என்ன சொல்றாங்க மீடியேஷன் அடுத்து நாங்க மீடியேஷனுக்கு தயாரு. இதுல என்ன மீடியேஷன்ல வந்துட்டு நீங்க என்ன திருப்பி என்ன நீங்க கோர்ட்லயே சொல்றீங்க இங்க தர்காவை தாண்டி போக கூடாது அப்படின்ட்டு. மீடியேஷன்ல வந்து என்ன சொல்ல போறீங்க? அப்ப கோவிலை தாண்டி நீங்க மேல போறீங்கன்னாக்கா நீ கோவிலுக்கு பக்கத்துல நீ வரக்கூடாதுன்னு மீடியேஷன்ல பேசலாமா அங்க இருக்கிற இந்துக்கள்? இது எல்லாருமே ஒன்றா வாழக்கூடியது. நீ வந்து எம்மதமும் சம்மதம் சொல்றாங்க, திராவிட கலாச்சாரம் சொல்றீங்க. நீங்க கொண்டு வந்துட்டு ஒரு இதோட வந்து என்னது ஹிந்து முஸ்லீம் பாய் நம்ம பேசுறீங்க. அப்படிங்கும்போது 2 பேரும் ஒன்னா இருக்குன்னா இந்த ஒரே இடத்துல வந்து பல ஊர்ல வந்து நீங்க வந்து பப்ளிக்ல வந்து ஒரு யூரினேஷன் பண்ற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா அரசாங்கம் என்ன பண்ணும்? ஒரு பிள்ளையார் போட்டோ வரையும், அப்புறமா ஒரு மசூதி போட்டோ வரையும், அப்புறம் இஸ்லாமியர் போட்டோ வரையும். பல அரசாங்க அலுவலகத்துல 3 சாமியும் ஒன்னா சேர்த்து வைக்கிறீங்க. என்ன அர்த்தம்? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழணுங்கிறது தான் அர்த்தம். அப்ப நான் என் கோவில் இருக்கிற இடத்துல நீ வரக்கூடாதுன்னு சொல்றது வந்து எந்த விதத்துல வந்து வந்து ஒரு அடிப்படை வாழ்றதுக்கு தானே அவங்க போறாங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா வாழணும். இப்ப வந்து ஒன்னா வாழணுங்கிறது நம்மளோட நோக்கம் இருக்கும்போது அதுக்கு வந்து அந்த சமுதாயத்தை தவறாக வழி நடத்தக்கூடிய பின்னாடி இந்த மக்கள் அங்க இருக்கிற மக்கள் போகக்கூடாது. அது ஆதரவு தரக்கூடாது. ஓகே சார். அதே மாதிரி இப்ப நிறைய பேர் கேள்வி எழுப்புறது என்ன அப்படின்னா இது வந்து ஹிந்து அறநிலைத்துறையா இல்ல இஸ்லாமிய அறநிலைத்துறையா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்களே சார். ஏன்னா ஹிந்து அறநிலைத்துறையா இருந்தா தான் திருப்பரங்குன்ற கோயிலுக்கு வந்து தீப ஏத்துறதுக்கு அவங்க தான் மும்முரம் காட்டணும். ஆனா அவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே சார், அதை எப்படி பாக்குறீங்க? இதுலதான் திருப்பி ஹிந்து அறநிலைத்துறைங்கிறது வந்து கோவில்களோட உள் விஷயங்கள்ல பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது. ஆனா தவிர்க்க முடியாம ஒரு சில இதுதான் இந்த தொடர்ந்து 50 வருஷமா இவங்க பண்ண வேலையில வந்து எதுவா இருந்தாலும் கோவில்ல நடக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் அறநிலைத்துறை பேசணுங்கிறது. அறநிலைத்துறை பேசவே வேண்டியது கிடையாது, பேசவும் கூடாது. அவன் வந்து அங்க இருக்கக்கூடிய கோவில் பக்தர்களும் ட்ரஸ்டியும் தான் இதை பேசணும். இதுல இருக்கக்கூடிய நடைமுறையா இருக்கக்கூடிய அந்த ட்ரஸ்டியை நியமனம் பண்றதே நீ வந்து அறநிலைத்துறை அதிகாரின்னு சொன்னாக்க அவ வந்து அறநிலைத்துறை அதிகாரிக்கு வந்து மண்டையாற்ற ஆளா இருப்பானா இல்ல கோவிலுக்கு நல்லதை பத்தி பார்க்கறது ஆளா இருப்பானா? இவங்க வந்து கோவிலை பத்தி எந்த இடத்துல வந்து சரியா இதே அறநிலைத்துறை வந்து இதே மதுரை மாவட்டத்துல இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவில். மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு கிழக்கு பக்கமா இருக்கிற கோபுரம் ரைட்டுங்களா? அத ராயகோபுரம் சொல்லுவாங்க, மொட்டை கோபுரம் சொல்லுவாங்க. அந்த மொட்டை கோபுரமும் இந்த மடைத்தொட்டியை வந்து மடைத்தொட்டினா கோவில்ல இருக்கக்கூடிய தண்ணி வெளில போகக்கூடிய இடம். அதை மூடி அந்த கோபுரம் சுத்தி ஆக்கிரமிப்பு வர மாதிரி உருவாக்கிட்டு அதுல இன்னொன்னு விஷயம் சொல்றேன். அதுலயும் இந்த அறநிலைத்துறை எப்படி செயல்பட்டு இருக்குன்னு சொன்னாக்க அந்த கேஸ்ல வந்து ஏன் ஆக்கிரமிப்பு அகற்றன்னு சொல்லிட்டு கண்டம் நோட்டீஸ் அனுப்பும் போது அதுல சொல்றாங்க 22 பேர் 23 பேர் ஆக்கிரமிப்பாளர் கடை வச்சிருக்காங்க, பொட்டி ரோடோர கடை. அதுல வந்து 16 பேருக்கு மேல இஸ்லாமியர்கள். அப்ப இந்துக்கள் வந்து இந்துக்களும் சரி இஸ்லாம் நம்ம வந்து அந்த மாதிரியா வந்து இந்து அறநிலைத்துறை அது மாதிரி சிந்தனையில இல்ல. இந்து கோவிலை காப்பாத்தணுங்கிற சிந்தனை இல்ல. கோவில்னு ஒண்ணு இருந்தாதானே இந்து மதம்னு ஒண்ணு இருக்கும்.
நீ கோவிலை அழித்து விட்டாய்னா இந்து மதத்தை அழிச்சிடலாம் இல்லைங்களா? அதுக்குள்ள நோக்கத்தோட செயல்படுறவங்க எப்படி செயல்படுவாங்க? 35,000 அழியக்கூடிய 35,000 கோயிலை பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது. ஆனால் இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பக்தர்கள் இருக்குன்னா பக்தர்களோட பெரும்பான்மையான பக்தர்கள் அங்க வர பக்தர்களுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு உள்ள அடிப்படையில செய்யணுமே தவிர அந்த அமைச்சர் எப்படி பேசுறாரு இது வரைக்கும்? யாராவது ஒருத்தர் கேள்வியை கேட்டு பதில் சொல்லியிருக்காரா? எந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல ஒரு மெடிக்கல் கேம்ப் இல்லாம 4 பேர் அவதிப்பட்டாங்களேன்னு கேட்டேன்னா ஏதோ 4 நடந்துச்சுக்க அதுக்காக எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாரை மதித்து அவர் பேசியிருக்காரு இது வரைக்கும்? கோவிலா நான் போயிட்டு பட்டையை போட்டுட்டு காய் வேஷ்டி கட்டிட்டு போனா நீ பக்தர் ஆயிடுவீங்களா? கோவிலோட நான் 3000 கோவிலுக்கு நான் கும்பாபிஷேகம் பண்ணேன்னு சொன்னா 3000 கோவிலுக்கு இந்த அரசாங்கமா கும்பாபிஷேகம் பண்ணுச்சு? எல்லாம் பக்தர்களோட காணிக்கையில தானே நீங்க கும்பாபிஷேகம் பண்ணீங்க. பக்தர்கள் காணிக்கையை தாண்டி அங்க இருக்கிற எத்தனை டோனர்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து பல தரவுகள் இருக்கு. கோவில்கள் 3000 கோவில்ல வந்து 90% கோவில்கள் வந்து டோனர் கான்ட்ரிபியூஷன்ல தானே நீங்க அரசாங்கம் நடத்தி இது கும்பாபிஷேகம் பண்ணிருக்கு. இந்த திராவிட மாடல் நாங்க இவ்வளவு பண்ணோம் அவ்வளவு பண்ணோம்னு சொல்லிட்டு நீங்க எல்லா இடத்துலயும் போயிட்டு நீங்க போட்டோ ஷூட் நடத்துறதுக்கு தானே இருக்கீங்க நீங்க. சோ இந்த அரசாங்கத்தின் கீழே இந்த ஒரு துறை இருக்கும்போது அரசாங்கத்துக்கு மேல இருக்கக்கூடியவங்க என்ன ஒரு சிந்தனையில இருக்காங்களோ அது பிரகாரம் செய்யக்கூடிய துறையா தான் இருக்கும். இந்த துறைகள் இருக்க மூலமா அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய ட்ரஸ்டி வந்து இந்த துறையை வந்து அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதுக்கு தலையாட்டி பொம்மையாக தான் இருப்பார்கள். எப்ப வந்து பக்தர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் கோவிலுக்கு நலம் விரும்பக்கூடிய ஒரு பக்தர் வந்து ட்ரஸ்டியா வராங்களோ அப்பதான் இதுக்கு ஒரு மாற்றம் வரும். அது பக்தர்கள்ட்ட மனமாற்றம் வரணும். என்னுடைய கோவிலுக்காக நான் செய்யணும்னு அந்த பகுதி மக்கள்கள் வந்து போய் அங்க பங்கெடுத்து அந்த அவங்க அந்த பொறுப்புல வந்து ட்ரஸ்டியா பொறுப்புல வந்து கோவிலுக்கு என்ன நடைமுறை செய்யணுமோ அதை செஞ்சாதான் இதுல மாற்றம் கட்டாயமா வரும். இல்லாட்டி இந்த துறையை மட்டும் நம்ம சொல்றதுல வந்து அவங்க கட்டாயமா வந்து திராவிட கட்சியோட கைப்பாய்வையா தான் இருப்பாங்க. ஓகே சார். பட் ஆனா இப்ப அரசியல்வாதிகள்லாம் கேள்வி எழுப்புறது என்ன அப்படின்னா வந்து அதாவது கார்த்திகை தீபம் வந்து அந்த நாள்ல மட்டும்தான் ஏத்தணும் சனாதன தர்மப்படி. ஆனா இருந்தாலுமே இவங்க மதவாத அரசியல் பண்ணிட்டு எப்பனாலும் நாங்க ஏத்துவோம் இதை நம்ம பிரச்சனை பண்ணியே ஆகணும் திருப்பரங்குன்றதுல அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாங்களே சார் எதிர்கட்சி எல்லாம். சரிங்க, இது எத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க. தீர்ப்பு வந்துச்சுல, முன்னாடியே ஏத்த சொல்லி தீர்ப்பு வந்துச்சு இல்லைங்களா? 96லயே வந்து தீர்ப்பு வந்துச்சு. 97ல இருந்து திருப்பி வருஷம் நடத்திட்டே இருக்காங்க. நீ ஏன் வந்து 25 வருஷமா 30 வருஷமா நீ ஏன் ஏத்தல? நீ ஏத்திருந்தனாக்கா அடுத்த வருஷம் நீங்க ஒவ்வொரு கார்த்திகை தீபத்துக்காக மட்டும்தான் கேஸ் போகணுமா? ஒண்ணு. ரெண்டாவது கார்த்திகை தீபம் சொன்னாலே ஏன்னா எல்லா அரசியல்வாதிலாம் வந்து அரசியல் தான் பண்ணணுமே தவிர கோவிலை பத்தி பேசக்கூடாது. நீ வந்து கார்த்திகை தீபம்னாலே என்ன? ஃபர்ஸ்ட் திருவண்ணாமலையில ஏற்றக்கூடிய என்று மலை தீபம் சொல்லுவாங்க. அடுத்தது வந்து சர்வாலய தீபம் சொல்லுவாங்க. மலையை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிற கோவில்கள் எல்லாம் அந்த மலையில தீபம் ஏத்தின உடனேயும் அங்கங்க ஏத்துவாங்க. ரைட்டுங்களா? அங்க வீடுகள்ல இருந்து எல்லாமே மலையில தீபம் ஏத்தியாச்சு. அதுக்குதான் தீபத்தூணுங்கிறது. மலை உச்சியில போயிட்டு ஒரு தூணு நீங்க நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த சமயத்துல ஒரு வீடியோவும் காமிக்கிறேன். அது எப்படி அமைஞ்சிருக்குங்கிறது. இவங்க சொல்ற மாதிரி தர்கா பக்கத்துல கிடையாது. கோவில் இருக்கு. கோவிலுக்கு மேலே உச்சி பிள்ளையார் கோவில் இருக்கு. அதுக்கு உச்சியில உச்சி கொம்புல சிகந்த தர்கா இருக்கு. அந்த தர்காக்கு கீழே பொதுமக்கள் வந்து எந்த பகுதியை பார்த்தா தெரியுதோ அந்த இடத்துல அந்த தூண் அமைஞ்சிருக்கு. அடுத்தது இவங்க சொன்னது ஃபர்ஸ்ட் அளவுக்கல்லுன்னாங்க. அந்த ஒரு மூலையில கொண்டு போய் ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல அளவுக்கல் வைக்க மாட்டாங்க. அதுல இருந்து அப்புறம் சர்வே கல்லுக்கு கீழே என்ன இருக்குன்னு சொன்னா ஆதாள பாதாள பள்ளம். ரைட்டுங்களா? நேர கோவிலுக்கு கீழே வர மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கு. அடுத்தது சொன்னது சமணரோடது. தீபத்தூண் சமணர் வந்து நைட்டு படிக்கிறதுக்காக ஏன்னா இவங்க தானே கூட இருந்து விளக்கு போச்சு இது பண்ணாங்க, படிக்க வச்சாங்க. அதனால அந்த சமணரோட படுக்கை எங்க இருக்குன்னு சொன்னா சிகந்த தர்காக்கு பின்பக்கம் இருக்கு. அதாவது கோவில் இந்த பக்கம் இருக்கு. அப்படியே கோவிலுக்கு பின்பக்கத்துல இருக்கிறது தான் சமணர் படுக்கை. சமணர் படுத்து தூங்குற இடத்துல இவங்க வந்து தீபத்தூணை வச்சுட்டு படிப்பாங்களா? அந்த இடத்துல வச்சு படிப்பாங்களா? நம்ம வீட்லயே என்னங்க பண்றோம்? நம்ம ஒரு ரூம்ல எல்லாரும் தங்கி இருக்கோம்னா அந்த இடத்துல லைட்டை போட்டு படிப்பாங்களே தவிர அதுல இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு ஒரு தீபத்தூணுக்குள்ள படிச்சுட்டு திருப்பி கொண்டு வந்து அவங்க படுத்து தூங்குற இடத்துக்கு வருவானுங்களா என்ன? சோ அர்த்தமற்ற ஆதாரமற்ற மக்களை திசை திருப்பறதுக்காக நடத்தக்கூடிய பேச்சு. நான் அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு காணொலி இதோட நான் இணைச்சிருக்கேன். நீங்க பாருங்க, மிக தெளிவாக இருக்கு. சோ மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சோ இதை வந்து டோட்டலா டைவர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்.
இதை மக்கள் எனக்கு என்னன்னா இளைய பாரதம் பார்க்கக்கூடியவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையும் இந்த விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் படிச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட நாளைக்கு என்ன தீர்ப்பு வருதோ, ஆனா பக்தர்கள் இதுக்காக கையில எடுத்த பக்தர்கள் இதை விட போறது இல்ல. சுப்ரீம் கோர்ட் வரைக்குமா போயிட்டும் இதை நிச்சயமாக தீபம், நான் திருப்பி சொல்றேன்னா தீபம் இன்னைக்கு ஏத்துறது நாளைக்கு ஏத்துறதுன்னு இல்லை. இந்த வருஷம் முடிஞ்சிச்சு, இந்த முயற்சியை நம்ம கைவிட்டோம் சொன்னா அடுத்த வருஷமும் நம்மளால ஏத்த முடியாது. இந்த முயற்சியை எடுத்துட்டு இருக்கிறது என்னன்னாக்கா அடுத்த வருடமாகது நம்மளுடைய நம்ம இன்னைக்கு வேலை செய்யறோம்னா நாளைக்கு வந்து நம்ம இருப்போமா இல்லையான்னு தெரியாது. ஆனால் நமக்கு வரக்கூடிய சந்ததியிற்காக நம்ம வேலை செய்து பணத்தை சேர்த்து வைக்கிறோம். அது மாதிரி இது மாதிரி தீர்ப்புகள் வாங்கி வைக்கும் போது என்னுடைய எதிர்காலமா எனக்கு கீழே வரக்கூடிய சந்ததியராவது அந்த தீபத்தூண்ல பார்க்கட்டும். அடுத்த வருடம் நம்ம அந்த தீபத்தூண்ல தீபம் எரியறத பார்க்கணுங்கிறது மதுரை மக்களோட, திருப்பரங்குன்றம் மக்களுடைய ஒரு என்ன ஒரு ஆசையா பேராவலா இருக்கு. அதுக்கு முயற்சி எடுக்கணும் இல்லைங்களா? அதனால அதை தொடர்ந்து நம்ம எடுத்துட்டே இருக்கணும். அதுக்காக எடுக்கப்படுகிறது. இந்த அரசாங்கங்கள் நம்மளை திசை திருப்புறத புரிஞ்சுக்கிட்டு யாருக்காக உங்களை ஆள்வது யாருங்கிறது முடிவு பண்ற அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு. முன்ன இருக்கிற காலம் மட்டும் இந்த ராஜாக்கு கீழே பிரஜையாக இன்று இல்லை. இன்று இருக்கிறது ராஜாவை தேர்ந்தெடுக்கக்கூடிய இதா நம்ம இருக்கோம். அதை நோக்கி நம்மளுடைய சிந்தனைகள் இருக்கணும். நம்மளை ஆளக்கூடியவங்க யாருங்கிறத வந்து இன்னைக்கு சரியா இதெல்லாம் நம்ம கடவுளே நம்மளுக்கு வந்து வழிகாட்டுறாரு. அதுக்குள்ள சரியான முடிவுகளை வந்து நம்ம பக்தர்கள் எல்லாம் எடுக்கணும்னு நான் இது மூலமா கேட்டுக்கிறேன். ஒரு மீண்ட இடைவெளிக்கு அப்புறம் இளைய பாரதத்துல இணைஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய்.